என்ன இருக்கு? இப்படி மகாராஜா செங்கோலை பிடிச்சிட்டு நிக்கிற மாதிரி நின்னா என்ன அர்த்தம்? இதோ பாருங்க, இன்னைக்கு இதுக்கு ஒரு வழி பண்ணிட்டு தான் அண்ணன் நகரணும். ஆமா. ஏன்பா நீங்க ஆபீஸ் போயிடுறீங்க, அம்மா வெளியில போயிடுறாங்க, இந்த வீட்டுல தனியா இருக்கிறவ நான் தானே. பயமா இருக்காத? கல்யாணம் ஆகாத பொண்ணு எத்தனை பசங்க நடந்துச்சுன்னா இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பார்த்தாகணும். நசிமாச்சாரி, இன்னும் என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்களே ஒரு முடிவு பெற போறீங்களா இல்ல நானே இந்த வந்து குட்டிய? பேசாம இருந்தோ, தடியாராதனை நடத்தினாதான் இவன் வழிக்கு வருவான். அடிச்சு கொண்டுடுங்க, அப்பதான் நிம்மதி. வரது, நான் உன்னை பத்தி என்னமோ நினைச்சேன், நீ இப்படி செய்வேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. வருது வருதுன்னா வராதுடி, எப்படி வரவழைக்கிறது நேற்றையும் வீட்டு கட்டி விடுறேன். நல்லா மாட்டிக்கிட்டேன். நசிமாவதாரம் எடுத்துட்டார் போல இருக்கு. ஆமா ஆமா, உடல்ல உருவி மாலையா போடாம விட மாட்டேன். அடிங்க, நிறைய அடிங்க, இந்த கஷ்டம் இன்னோட தீரணும். சாப்பிட்டு இருக்காரு, நல்லா சாப்பிட்டு. ஐயோ, என்ன காரியம் செஞ்சுட்டேன்? என்ன கட்டேன்? இதுவே உன்னுடைய ஒவ்வொருத்தரும் இந்த ஆட்டம் இல்லாம இருக்குமா இல்லையோ? எதுக்கட்டாலும் வரத குட்டின்னு அவன் தலை உருளாம இருக்குமா இல்லையோ? ஜலம் எடுத்து வை, தலைமொழி விடுறேன். நரசிம்மாச்சாரி, இப்படி கண்ணு ஒண்ணு தெரியாம அடிச்சு வீட்டுக்குள்ளேயே கொளுட்டீங்களே. நான் செய்த பூஜை புரஸ்காரம் போயிடுத்து. இந்த பாவத்தை கழுவுனா 108 திருப்பதிக்கு போனால ரகோத்தமா, அதை இழுத்து வாசல்ல போட்டு ஆக வேண்டியதப்பா. பாட்டு பொண்ண, இனிமே நீ பயப்பட வேண்டியது இல்லையம்மா. வேதாசாமி, உங்க வீட்டுக்காரர் சூற புலிதான், கொன்னுட்டாங்க. அப்பாடா, மாமா, அது எரிக்க போறா புதைக்க போறா? என்னப்பா நீங்க பெருச்சாலியை போட்டு இப்படி அடிச்சு நசிக்கிட்டே, இன்னைக்கு இனிமே ராத்திரி பூரா தூக்கமே வராது. ஒரு வாரமா ஜீவகாரண்யம் எலி இருக்கிற இடத்த சொல்லவே மாட்டேன்னுட்ட. அதை அடிச்ச லூட்டி தாங்க முடியல. ஜெயந்தி வேற சதா அதே நினைச்சிட்டு பயந்து போயிருக்கா. அவ புடவை ரோக்கெல்லாம் கடிச்சு கொடரி போட்டுடுத்து. இந்த எலி ராத்திரி வேலையில வந்து ஆவியா பயமுறுத்தாதே. பாவம் வேதா, வரதகுட்டி ரொம்ப பயந்து போயிருக்கான். கரண்டி காய்ச்சி கொஞ்சம் கொழுமோடு போட்டு கொடு. உங்க நடாத ஒரு வம்சம் ஒன்னோ அதான் நடுங்கி சாருது. இதே எங்க ஸ்ரீரங்கம் தாத்தாச்சாரி பரம்பரைன்னா 18ஆம் பேருக்கு அகண்ட காவேரியில குறுக்க நீஞ்சும். கொழுவோர் குடிக்கிற வயசா இது? போடா சக்கொலைக்க. ஏய், தளிய பண்ற ரூம்ல மோட மேல காப்பி வச்சிருக்க, தீப்பி குடிக்காம அண்ணாந்து குடிப்போம். வந்து கொட்டுறேன். உப்பிரியப்பன் கோயிலுக்கு நடையா நடந்து பிறந்த குழந்தையவன். ஏன்பா அப்பல இருந்து கையை இப்படியே வச்சுட்டு இருக்கு? அது பெருச்சாலி அடிச்ச போனோம், அது எது மேலேயே படுத்து புரண்டு போல இருக்கு. நாடுறது அப்பா நான் பார்த்தேன், அந்த பெருச்சாலி ரகோத்தமராத்து பாத்ரூம்ல இருந்தா வந்தது. அப்பாவுக்கு திவ்யமா விஷம் கொடுத்துட்டு ரொம்ப புண்ணியம். அதோட என்னுடைய தட்சணையை கொஞ்சம் கூட கொடுத்தேன்னா அதோட புண்ணியம். 2 வாழைக்காயும் காப்படி அரிசி எட்டனா காசு தான் கொடுக்குற வழக்கம். இந்த தடவை என்ன ரொம்ப தகராறு பண்றீங்களே? என்ன அப்படி சொல்லிட்டு லோகத்துல எல்லாத்துக்கும் விலைவாசி ஏறி போச்சு இல்லையா? சரி சரி சரி, எக்ஸ்ட்ரா 5 ரூபாய் தரேன், எடுத்துங்க. ரொம்ப சந்தோஷம். அப்படி ஐயருக்கு தாம்பூலம் வேண்டாம். சுவாமி, இதெல்லாம் எடுத்து நீங்க புறப்படுங்க. சரி சரி. சுவாமி தட்சணை கொடுங்க. நீ தீர்க்காயமா இருக்கணுமா? ஒரு வழியா இன்னைக்கு தவசத்தை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் முடிச்சுட்டேன். நான் 5 ரூபா கொடுத்தேங்க. அப்படி பாவி, நீ ஏன் 5 ரூபாய் கொடுத்த? நான் உன்னை தாம்பூலம் தானே கொடுக்க சொன்னேன். ஐயர் பணத்தை எடுத்து ஐயருக்கு நான் கொடுத்துட்டேனே. பாவங்க, உங்க கெட்ட பத்திக்கு தான் இப்படி நடக்குது. உங்களோட ஹஸ்பண்ட் சொல்லிக்க வெக்கமா இருக்கு. யோ, தேவஸ்தானி கூட கட்டி போடுவீனா? உனக்கு போய் நான் மட்டனா வந்தேன் பாரு. நீ மட்டும் என்னடி திருட்டு பொருள் எல்லாம் அறவழிக்கு வாங்கல? நான் யாரையும் ஏமாத்தல, கொண்டு வந்து குடுக்கறாங்க, வாங்குறேன். கொஞ்ச நாளும் கட்டி பிடிக்கிறான், கோவம் வந்தாலும் கட்டி பிடிக்கிறான். இவெல்லாம் ஒரு அட்டா.
உன் தம்பி இப்படி கத்துறானே அந்ததே கொஞ்சம் விட்டுறீங்களா? ஏண்டி நான் தான் கூப்பிட்டேன். அதுல பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல, லேட் மேரேஜா, ஒரு சின்ன கன்ஃபியூஷன், ஒரே குழப்பம். நல்லது, நீ வந்து இது கேட்டே இல்லையா மிளகா? பாரு, நல்ல சுரின்னு உழைக்கும் ஆந்திரா மிளகா 2 கிலோ வந்திருக்கு. கடை விலைக்கு 3/4 கொடுத்தா போதும். நீ கொடுத்தா கூட இல்ல, நான் பக்கத்து வீட்டு பக்கத்துக்கு கொடுத்துருவேன். இல்லக்கா, இன்னைக்கே பணம் வேணுமா? அடி போடி, விற்கிறதே சினிமா பாட்டு தானே. இன்னைக்கு 100 ஷோவுக்கு 4.40 டிக்கெட்டு, பஸ் அடிச்சு ஒரு 60, ஆக மொத்தம் 5 ரூபாய் இன்னைக்கு கொடு. மிச்சத்தை நாளைக்கு 100 ஷோவுக்கு கொடு. நீ கொடுத்தா கூட நான் பக்கத்து வீட்டு பக்கத்துக்கு கொடுத்துருவேன். நானே கொடுக்குறேன்க்கா. ஏக்கா, இப்படி தினமும் விடாம 100 சினிமாவுக்கு போறீங்களே, உங்க வீட்டுக்காரர் திட்ட மாட்டாரு? வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா தானே திட்டுறதுக்கு. எங்களை மாதிரி பொம்பளைங்களுக்கெல்லாம் வசதியாத்தான் இப்ப 12 மணிக்கு 100 ஷோன்னு நடத்துறாங்க. வீட்டுக்காரர் ஆபீஸ்க்கு போன கையோட தியேட்டருக்கு போயிட்டு அவர் வரதுக்குள்ள 3 மணிக்கு திரும்பி வந்துருவோம். எப்படி தியேட்டர்லயே எனக்கு 100 ஷோ மாமின்னு பேர் வச்சுட்டாங்க. இப்ப நீ வாங்க வந்தா வாங்க, இல்ல பக்கத்து வீட்டு பக்கத்துல ரெடியா இருக்கா? நானே வாங்கிக்கிறேன், கொடுங்க. என்ன படம் ஆரம்பிக்க போறோம், முதலாளி இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, புது காப்பி. பண்ணா பணத்தை அம்மா அம்மா அம்மா, பீமரா வந்துட்டாரு, பீமரா வந்துட்டாருமா. ரகோத்தமா, உன் சத்புத்திரன் வராரா? அதுல இருந்துடா, நீதான் காப்பாற்றணும். ஐயா ரகோத்தமா, நல்லா இருக்கியா? அண்ணா, பெத்த அப்படியே பேரை சொல்லி கூப்பிடுறீங்கடா. உன் பேரு ரகோத்தமன் தானே? சரியாத்தான் சொல்றான். அப்படி சொல்ல சுபத்ரா. அடே, உங்க அப்பாவே என்ன பேரை சொல்லி கூப்பிட பயப்படுறாரு. சுண்டைக்கா பயல உன்ன. சரிடா. ரகோத்தமா, வத்தி விட்டு எடுத்துங்க வாயா. சுபத்ரு, இன்னும் கொஞ்ச நேரம் நாம இங்க இருந்தோம், உன் சுபுத்ரா என்னென்ன கேட்பானோ மரியாதையா போயிடுவோம். இந்த இடத்த விட்டு யாரும் நகரக்கூடாது. என்னடா பண்ண போற? இங்க ஒரு ஜீவமரண போராட்டமே நடக்க போகுது. ஐயோ, எனக்கும் கத்தி குத்த கந்தசாமிக்கும் ஒரு பெரிய சண்டையா நடக்க போகுது. ராகவேந்திரா, கண்ணை திறந்து பார், காப்பாத்து. மாமா, என்னதான் உங்களுக்கு பீமாவை பிடிக்கலனாலும் சண்டேன்னு உடனே பகவானை வேண்டிக்கிறேன். அதான்டா பெத்த பாசம். பெத்த பாசமாவது பித்த பாசமாவது இவனை அடிக்க வரவனுக்கு நிறைய பலத்து கொடுத்து இவனை ஒரு வழி ஆக்கிடுவோம்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். மகனே, எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடுடா. ரகோத்தமா, சுபத்ராவோட நீ பழச்ச? வாடா பொட்டிப்பாயிர. ஆமா, நம்ம பேட்டையில ரொம்ப நாளா ராங் காட்டுறியா? எப்படி இருக்கு உடம்ப? என்னடா செய்வேன்? கீழ்த்து வேண்டா. ஒன்னெல்லாம் கீசுவேன்டா. அப்புறம் அம்மா வரைக்கும் இருக்கு. ஏடா அடிச்சு கும்பிடாம அடிச்சு அப்படி எல்லாம் படிக்கிறேன். நீ இப்ப சண்டை போட போறியா இல்லையா? நீ அவனுக்கு என்னோட சிஸ்டருக்கு பதில் சொல்ல முடியல. நீ ஏதாவது ஒரு ரவுடி. சரண்டாயிட்டேன். ஆயிரத்தப்படி என்ன மன்னிச்சிடு. இனி இந்த ஏரியா பக்கம் மேற்கால காட்ட மாட்டேன். இந்த மாமூல் எல்லாம் ஒண்ணுது. போச்சு போயா சின்ன பையா. சலாமத்தியார, சலாமத்தியார. ஏண்டா வருது சண்டைனால பயந்து ஓடுவிய? இப்படி அவனை ஒரே ஆட்டில அடிச்சேன். போடா, காலை போட்டு போச்சுட்டான். எனக்கு வலி பொறுக்கல, அதான் தள்ளி விட்டேன். அவ்வளவுதானா? ஆட்டானா பார்த்தேன். டேய், நீ முட்டை குறுக்க வரலனா அவன் நெஞ்சில இருக்கிற மஞ்சா சோறு எடுத்துருப்பான்டா. மஞ்சா சோறுனா எலுமிச்சம்பழ சாதமா? இத்தனோண்டு இருந்துண்டு எப்படி வீரமா பேசுறான். நேக்கு தான் பிறந்திருக்கே பயந்தாங்கொள்ளி. இவன் ரவுடியா பிறந்திருந்தா கூட பெருமைப்பட்டிருப்ப. என்ன பண்றது, தலையெழுத்து லிட்டி.